N. ஓகேயா? எக்ஸிலர் டைரக்ஷன் வந்து 360 divided by N. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயருக்கு அவுட்டர் ஆங்கிள் என்ன? 360 divided by 4 என்ன? 90. அதே ஸ்கொயர் இன்டு n minus 2 இருக்கும். 4 minus 2 2 into 180 360 divided by 4 90. பாதி ஸ்கொயர் போட்டு இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் 90 தான. பரவாயில்லைன்னு வருது. Can you understand? Okay. Now, wait. சரியா? Can you move it here? ये आंसर था. Same answer. Number of. பாரு மறுபடியும் சரியா? ஒரே ஒரு பேப்பர் இருக்கு. பிளேனிங் சொல்லுது. Number of plane joining together will form a solid. அப்பா solid தான் இது. ஏன் இதுக்கு ஏன் thickness or height இந்த மாதிரி இருக்கு. அதனால we call it as solid. அந்த solidலயே நீங்க பாத்துட்டீங்க சாப்பிட section of solid. அதாவது ஒரு solid கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். அதோட டாப் வியூ இருக்கும், வியூ இருக்கும், எல்லாமே ஸ்டெப். Okay, today we are going to see answers within the சரியா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். It will not take more time, just 5 to 10 minutes தான். Okay. Okay. Now, imagine சரியா? ஏன் நம்ம படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்? Why we are reading? நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போற ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. சரியா? சிவில் இன்ஜினியர் தான் போட்டு தருவாங்க. இல்லைன்னு சொல்லு. அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போது அவங்களுடைய பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இதெல்லாம் பேசிக் நீட் தான். புரிஞ்சா? ஸோ 15 வீக் வந்து it will be related to civil தான். பட் அட்லீஸ்ட் ரொம்ப டீப்பாக போகல. ஜஸ்ட் அந்த ரீடிங் அப்சர்வேஷன் இருக்கா அப்படின்னு தான். சரியா? So now everyone consider you are standing outside this class. புரிஞ்சா? இந்த class உடைய டோர் நடுவுல நீங்க இருக்கீங்க. சரியா? And just consider particular class ல இந்த பில்டிங் டோர் ஓவர். அதாவது என்ன சொல்றேன்? இது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தனியா இருக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நாலு கிளாஸ்ல கீழ் ஃப்ளோர்ல ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஓகே. And I am telling you to draw. இத வந்து நீ அப்படியே வரையணும். அப்போ நீ வெளியில இருக்க இந்த கிளாஸ்க்கு வெளியில இருக்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி உங்களை நான் வரைய சொல்றேன். சரியா? கேன் யூ ட்ரா? சரி, உங்க நோட் ப்ளே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சா? இதே ரூம்ல இந்த ரூம்க்கு வெளியில இருக்க நீ அங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெரியும் இல்லையா? அதை ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃபா வரைஞ்சா. ஓகே. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீ அதை சிம்பிளா வரைஞ்சா நீ எப்படி வரைஞ்சா? ஓகே, இங்க இருக்க அப்படின்னா பார்க்கும்போது ரைட் சைடு கார்னர்ல என்ன இருக்குது? லோகோ. சரியா? அப்போ இது வந்து ஓகேயா? இது இப்படி இருக்கு. லோகோ இந்த மாதிரி இருக்கா? சைடு இருக்கு. இது இருக்கா? இதுதான் இருக்கு. யாரா? இப்படிதான் இருக்கு. சரியா? லோகோ இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இங்க இருக்காங்க. ஓகேயா? நீ முன்னாடி இருந்து பாருங்க. இந்த ரூம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஓகேயா? சரியா? இது வந்து என்ன வியூ? என்ன? சரியா? அப்ப ஃப்ரண்ட் வியூல வந்து when we come to building construction we call it as elevation அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? elevation. elevation என்ன? front view. view. புரியுதா? நீ முன்னாடி இருந்து பாக்குற ஒரு பில்டிங் எப்படி இருக்கு அதை நீ பார்க்கும்போது என்ன சொல்லுங்க? front view. இப்போ நார்மலா யூடியூப்ல பார்த்துட்டு வீடை பத்தி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும்போது ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க சூப்பரா இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் இந்த எலிவேஷன் நம்ம லோகோ யூஸ் பண்றாங்கன்னா அந்த எலிவேஷன்ல வந்து என்னென்ன இருக்குன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குன்னா அந்த சுவிட்சை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாஸ் வீட்டுக்கு கிளாஸ் போடுறாங்க இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி ஸ்டைலுக்கு அந்த மாதிரி இருந்தா கூட அதையும் என்ன பண்ணிருக்காங்க?
இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு நம்ம போகிறது ஒரு வாரம்